ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்த்திஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நல்ல டேஸ்ட்டாக கீரை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி எடுத்துருக்க கீரை பொன்னாங்கண்ணி கீரை. இந்த பொன்னாங்கண்ணி கீரை உடலுக்கு நல்ல குளிர்ச்சியும் கொடுக்கும், அதே சமயம் கண் பார்வைக்கும் ரொம்பவே நல்லதுங்க. பொதுவாகவே சம்மர் சீசனில் பொன்னாங்கண்ணி கீரை, மணத்தக்காளி கீரை, இந்த மாதிரி கீரைகள் எல்லாத்தையுமே சாப்பாட்டில் சேர்த்துட்டு வந்தால் ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி கீரைகள்லாம் சாப்பாட்டில் எடுத்துகிட்டு வரும்போது இந்த வெயிலால் பாடி ஹீட் ஆகிறத தவிர்க்கலாம். இப்போது நம்ம இந்த கீரை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கட்டு பொன்னாங்கண்ணி கீரையை நல்லா க்ளீன் பண்ணிட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது 2 வெங்காயம், 2 காய்ந்த மிளகாய், 4 பல் பூண்டு, கொஞ்சமாக பச்சை பட்டாணி, அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. அவ்வளோதான் இதுக்கு தேவையானது. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் இதெல்லாமும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கடுகு உளுத்தம்பருப்புலாம் நல்லா பொரிஞ்சோடனே நம்ம எடுத்து வச்சுருந்த மிளகாயும் பூண்டையும் சேர்த்துக்கலாம். பூண்டை இந்த மாதிரி நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்தது கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்து வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயத்தை இந்த மாதிரி நைஸாக சாப் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பூண்டு இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருந்த பாசிப்பருப்பு இதோடு சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒருத்தர் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் மிளகாய்த்தூளை கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. அடுத்தது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு இதெல்லாமும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இந்த பாசிப்பருப்பும் பட்டாணியும் வேகிற அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்தா போதுங்க, அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த பட்டாணி பாசிப்பருப்பு இதெல்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கடாயிலே கொஞ்சமாக தண்ணி இருக்குது. இந்த தண்ணியிலே நம்ம கட் பண்ணி வச்ச பொன்னாங்கண்ணி கீரை சேர்த்துக்கலாம். சப்போஸ் தண்ணி இல்லாமல் இருந்துச்சுன்னா கீரை சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு தண்ணி தெளிச்சுக்கோங்க. கீரை சேர்த்ததுக்கு பிறகு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆகிடுச்சுங்க, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கீரை பட்டாணி எல்லாமே நல்லா வெந்துருச்சு, நல்லா சாஃப்டாக இருக்குது, பார்க்கும்போதே தெரியுது. நீங்கள் கீரையோட காம்பையோ அல்லது தண்டையோ எடுத்து அழுத்தி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ கடைசியாக துருவின தேங்காய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு இறக்கிடலாங்க. அவ்வளோதான், நம்ம கீரை பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த கீரை பொரியலை சாதத்தோடு தொட்டும் சாப்பிட்லாம். இது நல்லா சாஃப்டாக இருக்கிறதுனால சாதத்தோடு போட்டு பிசைஞ்சு கூட சாப்பிட்லாங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த ஹெல்த்தியான டேஸ்டியான பொன்னாங்கண்ணி கீரை பொரியலை இப்படி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்குங்க, திரும்ப திரும்ப செய்வீங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஆர்த்திஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.